எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மேட்டிங் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ண இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி பண்ணினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, இப்போ நான் மை நேம் இஸ், இங்கே கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கு முடிகிற இடத்துல டாட் போட்டு ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளார n கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு பாருங்கள், ஸ்ட்ரிங்கில் டாட் ஃபார்மேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதன் மூலமாக நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் மை நேம் இஸ் இது and I have apples dot format of n, a அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்கு பாருங்கள், my name is, இந்த கர்லி பிரேஸுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, nல என்ன இருக்குது, ராமு. அண்டு ஐ ஹேவ் கர்லி பிரேஸ் இருக்குது. ரெண்டாவது இந்த கர்லி பிரேஸுக்கு a வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. அப்போ 10 ஆப்பிள்ஸுங்கிறது இங்கே வந்துருச்சு. சரி, ஏன் சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் இது மாதிரிலாம் போடணும் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே எதுவுமே தேவையில்லை. இன்னொன்று, இப்போ நான் என்ன பண்ணலான்னா பிரிண்ட் a ஈக்குவல்ஸ் 0, a இன் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு கொடுத்து எகெயின் 0ன்னு கொடுக்குறேன். டாட் ஃபார்மேட் ஆஃப் a. இப்போ பாருங்கள், ஒரே வேல்யூவை, அதாவது 0ன்னு கொடுக்குறேன். இது வந்து பொசிஷனல் பெராமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0ன்னு கொடுக்குறேன், இங்கேயும் 0ன்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 0 பொசிஷன்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இதையே தூக்கி இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே டெசிமல் வேல்யூ வந்துருச்சு. இங்கே கோலன் போட்டுட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா, எஃப் எக்ஸு இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே என்னென்ன பெராமீட்டர் நம்ம வந்து வித் ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன கொடுக்கலாம், எஸ் டி எஃப் எக்ஸு ஓ இ இதெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த பொசிஷனலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே பெராமீட்டரையே நான் டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதே பார்த்தீங்க அப்படின்னா print a equals 0, b equals test, இந்த மாதிரி நேம்டு பெராமீட்டராகவும் நம்ம கொடுக்கலாம். எப்படி, ஃபார்மேட் ஆஃப், இங்கே test2ன்னு கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போது டெஸ்ட் ஈக்குவல்ஸ் ராமு கமா test2 ஈக்குவல்ஸ் பி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேர் கொடுத்து இந்த பெராமீட்டர்னுடைய வேல்யூவை அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ ஆக்சுவலாக என்னுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னன்னா ராமு, இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன் டெஸ்ட்டுன்னு. அதே மாதிரி இங்கே test2 அப்படின்னு இருக்குது, அது எதனுடைய வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது, பிஏ ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, எதுக்கு சார் இந்த test2 அப்படின்னா, இந்த பேரை நம்ம இங்கே உபயோகப்படுத்திக்க முடியும், நேம்டு பெராமீட்டராக நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். இப்போது இன்னும் 2 இடத்துல டெஸ்ட்டுன்னு போடணும். சி ஈக்குவல்ஸ் டெஸ்ட், டி ஈக்குவல்ஸ் டெஸ்ட். பாருங்கள், எந்தெந்த இடத்துல அதே நேமை உபயோகப்படுத்துகிறோமோ அத்தனை இடத்துலையும் இங்கே டெஸ்ட்டுன்ற நேமில் என்ன அசைன் பண்ணணுமோ அது அப்படியே நமக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வரும்போது வித்து ஸ்பெசிஃபை பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட்டு ஏ ஈக்குவல்ஸ் கர்லி பிரேசஸில்
0:0.2f அப்படின்னு கொடுக்குறேன். b ஈக்குவல்ஸ் 1:0.2f கொடுத்துட்டு ஃபார்மேட் ஆஃப் a, b அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இங்கே இதுக்கு முன்னால் எப்படி வந்து அந்த பர்சன்டேஜுக்கு நம்ம வித் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது 10.2ன்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த மாதிரி வருது. இப்போது இதை வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே லெஸ் தேன் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், லெஸ் தேன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அப்போ இது லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆகிடும். இல்லை இந்த இடத்துல எனக்கு சென்டர் ஜஸ்டிஃபை ஆகணுன்னாலும் அதுக்கும் கொடுக்கலாம். இங்கே இந்த இடத்துல லெஸ் தேனுக்கு பதிலாக அப்பர் கேரட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இப்போ என்னாகும், அந்த ஃபீல்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரைட் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு, இங்கே லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு, இங்கே சென்டர் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணும்போது நான் இங்கே ஸ்டார் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த கேரக்டருக்கு முன்னால் கொடுத்தேன்னா ஸ்பேஸ் வரும்போது அந்த முன்ன பின்ன ஸ்பேஸ் வர்றது என்னவா வரணுன்றதை பேடிங் கேரக்டர் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக இது கொடுக்க மாட்டோம். இது கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வரும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன கேரக்டர் வேணாலும் இங்கே கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், அந்த கேரக்டர் ஃபில் ஆகி இங்கே வருது. இதே பாருங்கள், ரைட் ஜஸ்டிஃபை கொடுக்குறேன், பாருங்கள் ரைட் ஜஸ்டிஃபை வருது. ரைட்டு, இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என்கிட்ட டிக்ஷனரி இருக்குது. d ஈக்குவல்ஸ் நேம் ரமேஷ் குமார், கமா ஏஜ் $27, salary இந்த மாதிரி எனக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டிக்ஷனரியவே இந்த ஃபார்மேட்டுக்கு நான் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், print நேம், இப்போ parameter ஆஃப் நேம்னு கொடுக்குறேன், ஏஜ் parameter ஆஃப் ஏஜ்னு கொடுக்குறேன், salary parameter of salary dot format of parameter equals d. பாருங்க, dங்கிறது என்னுடைய டிக்ஷனரி. இந்த dல 3 கீ இருக்குது. என்னென்ன, நேம், ஏஜ், சேலரின்னு 3 கீ இருக்குது. அந்த 3 கீ நேமையும் இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நேம், ஏஜ், சேலரின்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டியை இங்கே நான் பெராமீட்டருக்கு வந்து பேர் கொடுத்துட்டேன், பி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போது இங்கே நேம்டு பெராமீட்டர் கொடுக்கும்போது பி ஆஃப் நேம், பி ஆஃப் ஏஜ்னு கொடுக்கும்போது என்னாகும், நான் ஒரே ஒரு டிக்ஷனரி வேல்யூ வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரி வேல்யூவை அப்படியே பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் இங்கே டிஸ்பிளே வந்துடுது. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நமக்கு எப்பேற்பட்ட அவுட்புட் வேணும்னாலும் ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கோலன் போட்டு 30sன்னு கொடுக்குறேன். பாருங்கள், இல்லை 30னாவே விட்த்து மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்போது 30 கேரக்டர் வரைக்கும் இதை ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எப்படிப்பட்ட அவுட்புட் வேணும்னாலும் இதில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்மேட்டிங் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஃபங்க்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்கோம், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா C# இந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் சப்போஸ் பரிச்சயம் இருந்ததுன்னா அதில் இதே மாதிரி தான் வரும். அந்த ஃபீச்சர் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. பட் அதை விட அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ், நம்ம இங்கே இருக்கிற டிக்ஷனரி, லிஸ்ட்டு, டப்புள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இங்கே வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர்டு பேராமீட்டர் 0, 1, 2, 3ன்னு நம்ம
நம்பர்டு பேராமீட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேம்டு பேராமீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்டை லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அப்பர் கேரட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஜஸ்டிஃபையா ரைட் ஜஸ்டிஃபையான்னு கொடுக்கலாம். விட்த்து டைப்பு கொடுக்கலாம். அதாவது நம்பர் வந்து இப்போ வந்து 30ன்னு கொடுத்தோம்னா 30 விட்த்து, 30S இல்லை 30F இந்த மாதிரி எப்படி வேணாலும் டெசிமலா ஹெக்ஸா டெசிமலா ஆக்டலா எப்படி வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கேரக்டரை என்ன கேரக்டரால் ஃபில்லப் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்கிறதையும் நம்ம பேடிங் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணினதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களும் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. ஸோ இந்த கிளாஸில் அவுட்புட் எப்படிலாம் நம்ம அழகாக கொண்டு வரலாங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.